கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் எல்லாரையும் நான் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நம் பாக்கியவான்கள் என்கிறதான ஒரு தலைப்பின் கீழாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து வருகிறோம். பாக்கியவான்கள் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். இன்றைய தினத்திலேயும் நான் உங்களுக்கு ஒரு பாக்கியவான்களை குறித்து சொல்லி நாமும் அந்த பாக்கியத்தை அடையும்படியாய் கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. 1 ராஜாக்கள் ஸ்தோத்திரம் 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 10 அதனுடைய 8வது வசனம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள். அப்போ அடுத்ததை பாருங்க, எப்பொழுதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும் பாக்கியவான்கள். அப்போ இங்க 2 காரியம் இருக்கிறது. ஆனால் நான் முதல் பகுதியை மட்டும் இன்றைய தின தியானத்துக்காக நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள். யார் பாக்கியவான்கள்? யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? யார் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன்? யார் தேவனுக்குள்ளாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும். அல்லேலூயா. அப்போ இங்க பாருங்க, யார் அவருடைய ஜனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 144வது அதிகாரம், சங்கீதம் 144வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிக்கலாம். 144:15. இங்கே ஸ்தோத்திரம் தாவீது சொல்லும்போது இவ்விதமாக சொல்லுகிறான், இவ்விதமான சீரைப்பற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் எப்படிப்பட்டதா? பாக்கியம் உள்ளது. அப்போ யார் கர்த்தருடைய ஜனங்கள்னு சொன்னா, அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய ஜனங்கள். அல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். அவருடைய இரத்தம் யாருடைய ஸ்தோத்திரம், அவருடைய இரத்தத்தை யார் புசிக்கிறார்களோ, அவருடைய சரீரத்தை யார் பானம் பண்ணுகிறார்களோ அவர்கள் யாரு? பாக்கியவான்கள். அப்போ ரட்சிக்கப்பட்ட நாம் எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், அவருடைய ஜனங்களாய் இருக்கிறோம். இந்த உலகத்திலே பார்க்கும்போது அநேக ஜனங்கள் வாழ்கிறார்கள். ஸ்தோத்திரம், கோடிக்கணக்கான மக்கள் இந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகளான்னு கேட்டா இல்லை. எல்லாரும் தேவ ஜனங்களான்னு கேட்டா இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியத்தை வணங்குறாங்க, ஏதோ ஒரு கடவுளை வணங்கி ஸ்தோத்திரம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையாக சொந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ நாம் இந்த தெய்வத்தை கொண்டிருக்கிறோம். இந்த கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதிக்கிறோம். இந்த கர்த்தரிடத்தில் விண்ணப்பங்களை பண்ணுகிறோம். இந்த கர்த்தரிடத்தில் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். இந்த கர்த்தரை கரம் உயர்த்தி ஆராதிக்கும் போது இந்த தேவன் நம்முடைய பக்கத்திலிருந்து நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அதான் பைபிள் சொல்லுது, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மை எதற்கென்று ஏற்படுத்தி இருக்கிறார்? கர்த்தருடைய துதியை சொல்லும் வரும்படி, அவரை புகழும்படி, அவரை மகிமைப்படுத்தும்படி, கர்த்தர் செய்ததான அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் நாம் அவருடைய சமூகத்தில் சொல்லி அவருடைய புகழ்ந்து ஆராதிக்கும் போது கர்த்தருடைய இருதயம் சந்தோஷப்படுகிறதாய் காணப்படும். அல்லேலூயா. எபிரேயர் 8வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிச்சீங்கன்னா, எபிரேயர் 8வது அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள். அப்போ ஆண்டவர் சொல்றார், ஸ்தோத்திரம், அவர்களுக்கு நான் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள். அப்போ நாம் ஸ்தோத்திரம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் சொந்த ஜனங்களாகி யூதர்களுக்காக வந்தார். ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததுனால, புறக்கணித்ததுனால ஸ்தோத்திரம் புறஜாதிகளாயிருந்த நமக்கு அந்த ரட்சிப்பு
வந்திருக்கிறது. ஆமென் ஸ்தோத்திரம். அதான் பைபிள் சொல்லுது. ஆமென் ஸ்தோத்திரம். காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், ஆமென், தேவனற்று வாழ்ந்தவர்கள், நமக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இல்லை, அந்த தெய்வத்தை சொந்த ரட்சகராக நமக்கு அவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். அப்போ அந்த நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். இந்த உலகத்துல நல்ல ஒரு ஆசீர்வாதம், நல்ல ஒரு பாக்கியம், உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அதெல்லாம் வரும், தானா வரும். அதுக்கு போய் நாம வந்துட்டு பெருசா போராட வேண்டிய தேவை இல்லை. அது எல்லாமே தேவனை உண்மையா தேடினாலே, ஆமென் ஸ்தோத்திரம், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும், தானா வரும். ஆனால் இந்த தெய்வத்தை நாம் ஏற்றுக்கொண்டவர், இந்த தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம் அப்படி என்று சொன்னால் உண்மையிலே நாம் தான் உண்மையான பாக்கியவான்கள், உண்மையாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான் நாம். அல்லேலூயா. ஆகவே அவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் அவருடைய ஜனங்களாய் இருக்கிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். 1 பேதுரு 2வது அதிகாரம், 1 பேதுரு 2வது அதிகாரம் அதனுடைய 9-10 வசனத்தை வாசிக்கலாம். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இங்க பாருங்க, நீங்கள் உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தகாரத்தில் இருந்தோம், இருளில் இருந்தோம், வெளிச்சமற்றவர்களாய் இருந்தோம், தேவனற்றவர்களாய் இருந்தோம், தேவனுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாதவர்களாய் வாழ்ந்து வந்தோம், தேவனுக்கும் நமக்கும் எந்த ஒரு ஐக்கியம் இல்லாம வாழ்ந்து வந்தோம், உலகத்தில் கிடந்து உலகத்தில் உள்ளவைகளை அனுபவித்து வந்த நீங்கள் இப்ப எப்படி இருக்கிறீங்களா? ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு. ஆச்சரியமான ஒளின்னா என்னது? இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறதான ஜீவ ஒளி. ஆமென். இயேசு கிறிஸ்து ஆமென் மெய்யான ஒளியா இருக்கிறார். உலகத்திலே கிடந்த நம்மை, ஆமென், இருளில் கிடந்த நம்மை இப்போ ஒரு ஒளியினிடத்தில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அதுதான் இயேசு கிறிஸ்துவாகிய மெய்யான ஒளி. அல்லேலூயா. அந்த ஒளியினிடத்தில் வந்த நீங்கள், ஆமென், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு, அவருடைய புண்ணியங்கள், அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்கள், அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அதிசயங்கள், அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நடத்தினதான பாதைகள் எல்லாவற்றையும் யாருக்கு நம்ம தெரியப்படுத்தணும்? புறஜாதிகளுக்கு தெரியப்படுத்தணும். இயேசு அற்றவன் வாழுகிறவர்களுக்கு, ஆமென் ஸ்தோத்திரம், தெரியப்படுத்தணும். அப்பந்தான் நாம் தேவனுடைய ஜனங்கள். அப்போ அவர்களுக்கு நாம் நம்மை தெரியப்படுத்தும் போது, அவர்களுக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது, அப்போதான் ஆமென் ஸ்தோத்திரம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஒரு மேன்மையான, ஒரு மகத்துவமான, ஒரு ராஜா ஸ்தானத்தில் இருக்கிறதான ஒரு ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும்னா ஊழியக்காரர்களாய் வைத்திருக்கிறார். ஆமென். முன்னாடி ஆமென் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்க பார்க்கும்போது ஆசாரியர்களை தவிர வேற யாருமே தேவ சமூகத்தில் போக முடியாது. ஆனால் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்து சபையாகிய நமக்கு எவரும் ஆமென் ஸ்தோத்திர கிருபாசன தண்டை நெருங்கக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த சந்ததியாயும். எப்படி? பரிசுத்த சந்ததி, ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழுகிற ஒரு கூட்டம், பரிசுத்த வாழ்க்கை வாழுகிறதான ஒரு ஜாதி, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், அது பரிசுத்த கூட்டமாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்போ நாம் யாருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறோம்? அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கின்றோம். 10வது வசனத்தை பாருங்க. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை. முன்னே நாம வந்துச்சு கர்த்தருடைய ஜனங்களா இருக்கவில்லை. காணியாட்சிக்கு புறம்பா இருந்தோம், தேவனற்றவர்களாய் வாழ்ந்தோம், பாவத்தில் கிடந்தோம், சாபத்தில் இருந்தோம், அக்கிரமத்தில் இருந்தோம், தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் நாம யாருடைய ஜனமா இல்ல? தேவனுடைய ஜனமா இருக்கல்ல, தேவனுடைய சொந்த பிள்ளைகளாய் நாம் இருக்கவில்லை. இப்பொழுதோ அவருடைய ஜனங்களா இருக்கிறீர்கள். முன்ன அப்படி இல்லப்பா.
ஆனா இப்ப வந்துட்டு நாம யாரா இருக்கிறோம்? அவருடைய சொந்த பிள்ளைகளாய். இரத்தத்தினால தான் பைபிள் சொல்லுது, ஆமென் ஸ்தோத்திரம், கிரயத்துக்காக கொல்லப்பட்டீர்களே. அதற்கு அர்த்தம் என்னன்னா, உன்னை கொடுத்து தான் உன்னை வாங்கி இருக்கிறார். எதை கொடுத்திருக்கிறாரு? சொந்த இரத்தத்தை கொடுத்து நம்மை அவருடைய சொந்த பிள்ளைகளாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து, நீங்கள் இரக்கம் பெற்றவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். அப்போ ஒரு காலத்தில் நாம் இரக்கமற்றவர்களாக இருந்தோம், இரக்கம் பெறாதவர்களாக இருந்தோம். தேவனிடத்தில் இரக்கம் இல்லை, தேவனிடத்தில் இரக்கம் பெறாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். மனுஷனிடத்தில் பார்த்தாலும் எவனும் நமக்கு இறங்காத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் முன்னே இரக்கமற்றவர்களாக இருந்தோம், ஆனால் இப்போ இரக்கம் பெற்றிருக்கிறோம். இது யாரால் வந்திருக்கிறது? கர்த்தரை சொந்த ஜனமாக ஏற்றுக்கொண்டதுனால வந்த ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து சங்கீதம் 8வது அதிகாரம் 8வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 8வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். இங்க பாருங்க, இனி யார் அவருடைய ஜனங்கள் என்று சொன்னால், பாக்கியமாக்கப்பட்டவர்கள் யார் என்றால் கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்கள். இங்க பாருங்க, எகிப்துக்கு அடிமைத்தனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆளோட்டிகள்னால கஷ்டம், ஆமென் ஸ்தோத்திரம், பலவிதமான துன்புறுத்தல், பலவிதமான கஷ்டத்தில் இருக்கும் போது இவங்க கூக்குரலை இப்ப யாரு கேட்கிறது? யாரு கேட்கிறது? ஆண்டவர் கேட்கிறார். கூக்குரலை கேட்டுதான் ஆண்டவர் மோசே அழைக்கிறார். மோசே அழைச்சு, மோசே நீ வந்துட்டு எகிப்தில் இருக்கிற என்னுடைய ஜனங்களை மீட்டு கொள்ளும்படி போக வேண்டும். அப்போ மோசே வந்துட்டு, இல்ல ஆண்டவர், எனக்கு முடியாது, நான் அதற்கு தகுதியானவன் இல்லை என்று நிறைய காரணங்களை காட்டி ஆரோனை அனுப்பு சொல்றாரு. ஆனால் கர்த்தர் எல்லாமோ சொல்லி பறக்கி யாரை தான் கொண்டு வராரு? மோசையை தான் கொண்டு வராரு. இப்போ மோசேட்ட ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் மோசே, நீ பார்வோனிடத்தில் போனோம். யார்கிட்ட போனோம்? நீ பார்வோனிடத்துல போய் என்னுடைய ஜனங்களை ஆராதனை செய்யும்படி அனுப்பிவிட பண்ணு. நீ அவர்களை அனுப்பிவிட மாட்டேன் என்பதாகில் உன் எல்லை அடங்காத தவளைகளை வாதிப்பேன். கர்த்தர் 10 வாதைகளை கொடுத்தார். லாஸ்ட் போக போக பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினது யாரு? கர்த்தர். கர்த்தரே கடினப்படுத்தினாரு. அப்போ யான் கடினப்படுத்தினார் அப்படின்னா, உண்மையான தெய்வம் எப்படிப்பட்டவன் என்பதை பார்வோன் அறிய வேண்டும். சும்மா ஈஸியா விட்டோம்னா ஈஸியா போயிடும், அவனுக்கு பெருசா தெரியாது, நம்முடைய ஆண்டவருடைய மேன்மை தெரியாது. இப்போ ஆண்டவர் கடினப்படுத்தி ஆண்டவர் யார் என்பதை அவன் ஸ்தோத்திரம் காண்பிக்கிறார். அதுக்கு காரணம் என்னன்னா, கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அதற்காக தான் இந்த நன்மை, இந்த காரியங்கள் எல்லாம் அங்கே நடக்கிறது, எகிப்தில் நடக்கிறது. ஆனால் அவன் ஸ்தோத்திரம், தேவனை ஆராதிக்க அழைக்கப்பட்ட ஜனங்கள் பாதியில என்ன பண்ணிட்டாங்க? மோசே இப்ப மலை மேல போயிட்டாரு, நிறைய நாள் ஆயும் காணவில்லை என்று சொல்லி இப்போ ஆரோன்ட்டு சொல்றாங்க, ஆரோனே மோசையே காணோம், எங்களை நடத்தி வந்ததற்கு ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணுன்னு சொல்றாரு. உண்டு பண்ணுன்னு சொன்ன உடனே நம்ம ஆளு ஆரோன் என்ன பண்ணிட்டாரு? எல்லா காதல்கள் அது இது தங்கத்தை எல்லாம் வாங்கி போட்டு தீயில போட்டோன்னு அது என்னவா வந்துச்சு? கண்ணுக்குட்டியா வந்துச்சு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, மோசே நீ கீழே போ, ஜனங்கள் எல்லாம் விளையாட அவன் ஸ்தோத்திரம் விக்கிரகத்தை ஆராதிக்க தொடங்கிட்டாங்க. மோசைக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் வந்த உடனே தான் மோசே வந்து சொல்றாரு, கர்த்தர் பட்சத்தில் யார் நிற்கிறவர்கள் சொன்ன போது ஒரு கூட்டமாகிய லேவி கூட்டம் மட்டும் ஆண்டோடைய சமூகத்தில் வருகிறது. அன்னைக்கு ஏறக்குறைய அதிகமானவர்கள் மாண்டு போனார்கள். அல்லேலூயா. ஏன் மாண்டு போனார்கள்? கர்த்தரை ஆராதிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தரை உயர்த்தும்படி அழைக்கப்பட்டவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள், கர்த்தரை மேன்மையாய் நினைக்கும்படி கர்த்தருடைய சமூகத்தை நாடும்படி அழைக்கப்பட்டவர்கள் தான் யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். இப்போ என்ன பண்றாங்கன்னா, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனம் இப்ப யாருக்கு போகுது? விக்கிரகத்துக்கு போகுது, விக்கிரகத்தை ஆராய்ச்சிக்கு போகுது. அப்போ பைபிள் சொல்லுது, என்னுடைய ஸ்தோத்திரம், தேவன் அவருடைய கனத்தை அவருடைய காரியத்தை யாருக்குமே கொடுக்க மாட்டார், விட்டு கொடுக்க மாட்டார்.
அப்போ இங்கே வந்த உடனே அவன் ஸ்தோத்திரம், தேவனே பார்க்கிறாரு, என்னுடைய கனம் இப்ப விக்கிரகத்துக்கு போதுன்னு சொன்ன போது அந்த இடத்துல அநேக ஜனங்கள் அழிக்கப்பட்டு மாண்டு போனார்கள். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இது நமக்கு ஒரு பாடம். முன்னே நீங்கள் தேவனற்றவர்களாய் விக்கிரகத்தை ஆராதித்து கொண்டிருந்திருக்கலாம். தேவனற்றவர்களாய் விக்கிரகத்துக்கு அவன் படைக்கப்பட்டதை சாப்பிட்டிருக்கலாம். இல்லை ஏதோ கோயில் அங்கே இங்கே போய் மொட்டை அடிச்சு அதை பண்ணி இதை பண்ணி என்னெல்லாமோ பண்றோம். ஆனா அது எல்லாமே வீணான காரியம், விக்கிரகம். இப்ப அதிலிருந்து தான் கர்த்தர் நம்மை ரட்சித்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். இப்போ நீங்க வந்துட்டு விக்கிரகத்தை தேடி போகக்கூடாது, விக்கிரகத்தை நாடி போகக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அழிக்கப்பட்டது போல நாம் அழிந்து போகிறவர்களா இருக்கக்கூடாது. இப்போ உடனே அழிவு வராது. உடனே அழிவு வராததுனால இயேசு அமின் ஸ்தோத்திரம் பார்த்து கொண்டே இருக்கிறான்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அது தப்பான ஒரு எண்ணம். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை ஆராதிக்கிறதை விட வேற எதையுமே மேன்மையாக நாம வைக்கக்கூடாது. பொருளாசை என்னும் விக்கிரகம் அதை நம்முடைய இருதயங்களிலே வைக்கக்கூடாது. எந்த பொருள் மேல ஆசை விடக்கூடாது. அதே நமக்கு என்னவா மாறிடும்? விக்கிரகமா மாறிடும். அப்போ அவன் ஸ்தோத்திர, கர்த்தரை ஆராதிக்கிற நாம் அவருடைய சமூகத்திலே பரிசுத்த உள்ளத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படி ஆராதிக்க வேண்டும்? பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிக்க வேண்டும். சங்கீதம் 110 அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 110:3. இப்போ பாருங்க, இப்போ கர்த்தரை ஆராதிக்கும்படி அழைக்கப்பட்ட ஜனங்கள் நாம் இப்போ எப்படி கர்த்தரை ஆராதிக்கணும்? இப்போ நாம எப்படி கர்த்தரை ஆராதிக்கணும் அப்படின்னா, ஆமென் ஸ்தோத்திரம், மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களுமாய். ஏதோ கட்டாயத்தின் பேரில் அல்ல. ஏதோ ஆமென் ஸ்தோத்திரம் உபவாச ஜெபம் வச்சிருக்கிறாங்க, சண்டே சர்வீஸ் வச்சிருக்கிறாங்க, போகலைன்னா பாஸ்டர் ஃபோன் பண்ணி கூப்பிடுவாரு, அதுக்காக சர்ச்சுக்கு வரக்கூடாது. கேட்பாங்க, திட்டுவாங்க, அதுக்காக நாம சபைக்கு வர கூடாது. மனப்பூர்வம் பண்ணணும். அதை தான் தேவன் பிரியமா இருக்கிறார். அடுத்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களா இருப்பார்கள். அப்போ கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் எப்படி இருக்கணுமா? பரிசுத்த அலங்காரம். அவங்களுக்கு வேற ஒரு அலங்காரம் பெருசா இருக்கக்கூடாது. அதான் பைபிள் சொல்லுது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அப்போ இப்போ கர்த்தரை ஆராதிக்க வருகிற நாம, இப்போ உதாரணத்துக்கு சர்ச்சுக்கு வர்றதுக்கும் வேற நீங்க எங்கேயாவது போறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இப்போ சர்ச்சுக்கு வரும்போது நீங்க நார்மலா வருவீங்க, உங்களை பார்த்தா நார்மலா இருக்கும். ஆனா கல்யாண வீட்டில் பார்த்தா இந்த பிள்ளையும் பால் குடிக்குமான்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு மேக்கப் எல்லாம் போட்டு, அதை போட்டு இதை போட்டு, கண்மசி என்னெல்லாம் உண்டோ A to Z எல்லாம் அடிச்சு பார்க்கறதுக்கு இது அவங்களான் இருக்கும். சில இடத்துல புது பண்ணையெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்க்கும்போது நமக்கு பெருசாக தெரியாது. ஆனால் இந்த மேக்கப் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணும்போது அவருடைய முக ரூபமே மாறிடும். அவங்க மேக்கப் பண்ணாமல் இருக்கும்போது கூட அழகாக இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த மேக்கப் பண்ணப்பறம் இவங்க அழகு மொத்தமே போயிடும். அப்போ இது வந்துட்டு ஒரு அலங்காரம். என்ன அலங்காரம் இது? நம்மை நாம் அலங்கரித்துக் கொள்வது, நம்மை நாம் மேன்மைப்படுத்திக் கொள்வது. எதுக்கு அலங்கரித்துக் கொள்றோம்? எதுக்கு அலங்கரித்துக் கொள்றோம்? அழகா இருக்கணும். ஏன் அழகா இருக்கணும்? சரி, கல்யாணத்துக்கு முன்னாடி அலங்கரிக்கிறாங்க வாலிபர்கள், அது ஒரு நோக்கத்துக்காக சிலர் ஓகேவா அலங்கரிக்கிறாங்க. ஆனா கல்யாணம் ஆயிருச்சு, கல்யாணம் ஆன பிறகு ஏன் அலங்கரிக்கிறீங்க? கல்யாணம் பண்ண பிறகு டீசெண்டா இருக்கணும், அழகா இருக்கணும். உண்மைதான். நம்முடைய இருதயம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன் அலங்கரிக்கிற? மற்றவங்க என்ன பார்க்கணும்னு அலங்கரிக்க கூடாது, மற்றவங்க என்ன பார்த்து மெச்சிக்கொள்ளணும்னு அலங்கரிக்க கூடாது. ஆமென் ஸ்தோத்திரம். அலங்காரம் அதாவது டீசெண்டா பண்றது தப்பு இல்லை. ரொம்ப போடாம
ஏதோ உங்களுக்கு சில காரியங்கள், சிலர் வந்துட்டு ஸ்ப்ரே அடிப்பாங்க, அது சரீரத்தினுடைய அந்த வேர்வை ஸ்மெல்லு வெளியே தெரியாத வர்றதுக்கு அடிப்பாங்க. அது வந்துட்டு பெருசு இல்லை, பெருசா இல்லை, அது அவங்க ஒரு ஏதோ சின்ன சின்ன காரியங்களுக்காக அவங்க பண்ணிக்கிறாங்க. ஆனால் மற்றவர்கள் பார்க்க வேண்டும், மற்றவர்கள் என்னை மெச்சிக்கொள்ள வேண்டும். இந்த கல்யாண வீட்டில் போனால் நான் மட்டும் தனியாக தெரியணும். சிலருக்கு என்ன அதுதான், இந்த கல்யாண வீட்டுக்கு போனால் நான் தனியாக தெரியணும். புது பெண்ணு புது பையன் தனியாக தெரிகிறானோ என்னதோ, ஆனால் நான் தனியாக தெரியணும். அந்த மாதிரி எண்ணங்கள் தவிர்க்க வேண்டும். இப்போ இந்த ஆராதனைக்கு வர்றவங்க இந்த அலங்காரம் மேட்ரு முக்கியம் இல்லை, இந்த அலங்காரத்தோடு வரக்கூடாது. அவங்க உள்ளம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். அவங்க உள்ளம் பரிசுத்த அலங்காரமா இருக்கணும். அந்த பரிசுத்தத்தை அலங்கரிக்க, அந்த பரிசுத்தத்தை அழகுபடுத்த நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்க ஸ்ப்ரே அடிச்சு கொடுக்க முடியுமா? பரிசுத்தத்தை அலங்கரிக்கணும்னா நல்ல எண்ணங்கள் உள்ளத்துல உருவாகணும், ஆவியின் கனிகள் உருவாகணும், இயேசுவின் ரத்தத்தினால டெய்லி கழுவப்படணும், இயேசுவின் சமூகத்தில் நாடி தேடி ஓடி வந்தாதான் எது அலங்காரமா இருக்கும், எது பரிசுத்தமா இருக்கும்? இருதயம் பரிசுத்தமா இருக்கும். இந்த பரிசுத்த அலங்காரத்தோடு கூட நீங்க கர்த்தரை ஆராதிச்சீங்கன்னா உங்க ஆராதனை தேவனுக்கு பிரீதியா இருக்கும், தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறதா இருக்கும், தேவன் ஏற்றுக்கொள்ளுகிற சுகந்த வாசனையாக அது காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். சங்கீதம் 102வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். 102:18. ஆமென், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். 102வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், ஸ்தோத்திர, பின் சந்ததிக்காக இது எழுதப்படும். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த ஜனங்கள் என்ன பண்ணுவாங்களாம்? துதிப்பார்கள், கர்த்தரை துதிப்பார்கள். அதான் ஃபர்ஸ்டே பார்த்த, கர்த்தரை துதிக்கிற ஜனம்தான் கர்த்தருடைய ஜனங்கள் என்று பார்த்தோம். யோவேல் 2வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. யோவேல் 2:26. இங்க பாருங்க, யோவேல் 2வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய், அப்போ நீங்க சாப்பிட்டு திருப்தி அடையணும், திருப்தி அடைந்து சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தெய்வம். கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையை பின்னிட்டு பார்த்தோன்னா எத்தனையோ விதமான போராட்டங்கள், சோதனைகள், பலவீனங்கள், கடன் பிரச்சனைகள், கடன் பாரங்கள், இதிலே நான் தப்பிப்பேனா, இதிலிருந்து நான் மீண்டு வருவேனா என்று நினைத்த நாட்கள் உண்டா இல்லையா? உண்டு, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் உண்டு. அதான் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு தகப்பன் பிள்ளையை சுமந்து கொண்டு வந்ததை போல சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அப்போ இங்க யாரு சுமந்து கொண்டு வந்தது? தேவன் சுமந்து கொண்டு வந்தார். அப்போ நாம் சுமக்கப்படவில்லை, நம்ம சுமந்த ஒரு தெய்வம் உண்டு. அப்போ அவருடைய ஜனங்களா இருக்கும் போது நாம் சுமக்கப்படுவோம், அவருடைய பிள்ளைகளா இருக்கும் போது நாம் ஆதரிக்கப்படுவோம், அவருடைய சொந்த ஜனமா இருக்கும் போது நாம் பாக்கியவான்களாய் மாறுவோம். அப்ப நடத்தி வந்த எல்லா பாதைகளை நினைத்து ஆண்டவரை துதிக்கணும். ஸ்தோத்திரம், ஆண்டவரே நீ நடத்தி வந்ததற்காய் ஸ்தோத்திரம், நீர் எங்களுக்கு இது இந்த நன்மையை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். உண்மையிலே அமித் ஸ்டூடெண்ட் சில தோல்விகளுக்காகவும் ஆண்டவருக்கு நன்மை செலுத்தணும். ஏன்னா ஒருவேளை அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் கிடைச்சிருந்துன்னா நாம் தேவனை மறுதலித்திருக்க வாய்ப்புண்டு. அப்போ அதனால எல்லாவற்றுக்காகவும் தேவனை நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படி செய்வீங்கன்னா என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய ஜனங்கள் வெட்கப்பட்டு போகாமல் இருக்கணும்னா கர்த்தரை துதிக்கிறவர்களாய் காணப்படணும், கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் காணப்படணும்,
கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்படணும். தேவ சமூகத்திலே அதிகமாய் வாஞ்சித்து நாடுகிறவர்களாய் காணப்படும் போதுதான் கர்த்தர் அவர் நம்மேல் வைத்திருக்கிற திட்டங்கள், அவர் நம்மேல் வைத்திருக்கிற நோக்கங்கள், அவர் நமக்காக வைத்திருக்கிறதான அபிஷேகத்தின் வல்லமைகள் எல்லாம் வெளிப்படணும்னா அதற்கு காரணம் ஆமென் ஸ்தோத்திரம் முதலாவது எதுவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா தேவனை தேடுகிற உணர்வுள்ள இருதயமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே ஆமென் ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். ஆகவே நாம் இன்றைய தினத்திலும் இந்த ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். என்ன தியானித்தோம்? அவருடைய ஜனங்கள் பாக்கியவான்கள். ஆகவே அவருடைய ஜனங்களாய் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.